வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி தான். எஸ், இங்கேருந்து திருப்பதி, கோயம்பேடுலேருந்து திருப்பதி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுவும் இந்த புது எக்கனாமி ஏசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்போ திருப்பதி போய் ரீச் பண்ணுறேன்ற எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்குதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க ட்ராவல் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சூப்பரான கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேங்க. இங்கே உங்களுக்கு டிஃபனுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது. அதையும் தாண்டி ஆவின் பார்லர் இருக்குது. டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜேர்னி ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு சென்னை, திருப்பதி, வேலூர், ஓசூர், தருமபுரி, சித்தூர், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், ஆரணி இதுக்கெல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் இங்கே 1 and 2 பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கோயம்பேடில் உங்களுக்கு காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போயிட்டு வந்தவாசி, சேத்துப்பட்டுலாமே போயிட்டு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் பெங்களூருக்கு போகிறதுக்கு உண்டான வண்டிங்கெல்லாம் நிறையவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. எங்கே நம்ம பஸ் சிங்கம் சூப்பராக வந்து நின்றுச்சுங்க. இந்த பஸ்ஸு உங்களுக்கு 201 திருப்பதி வரைக்கும் போகிற ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. போகிற ரூட் எல்லாமே நமக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸோட வெளிப்புறமும் உட்புறம் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. த்ரீ இன்ட்டு 2 ஏசி பஸ், நியூ ஒன், சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் லெவல் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்குறாங்க. ஏசி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. 54 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. திருப்பதிக்கு நியூ எக்கனாமி ஏசி பஸ். ஒவ்வொரு சீட் முன்னாடியுமே உங்களுக்கு SOS பட்டனும் இருக்குது. அதே நேரத்தில் ஹம்மரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஹம்மர் மேக்ஸிமம் தேவையில்லை. லக்கேஜஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸஸாக கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு கதை இருக்குது. கதையை ஆரம்பிப்போமா? வாங்க ஆரம்பிப்போம். கோயம்பேடுலேருந்து ஒரு ஜேர்னினாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்ன தான் கிளாம்பாக்கத்துலேருந்து போனாலும் கோயம்பேடு தாங்க நம்ம மனசுக்கு பிடிச்சது. ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன கதை என்னன்னு கேட்டிங்கன்னா 8:45க்கு ஒரு ஏசி பஸ் இருக்குது. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:25க்கு உண்டான ஏசி பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் 212 வித் டேக்ஸுங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருக்குது. இந்த நியூ BS6 ஏசி பஸ்ஸு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. இங்கேருந்து கிளம்பும் போதே கோயம்பேடில் ஒன்று பார்த்தோம், நடுவுலையும் ஒன்று பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த பகல் நேரங்களில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஏசி பஸ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போது பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோயம்பேடு மார்க்கெட் தாங்க கிராஸ் ஆகுது. இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரவாயில் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த கோயம்பேடு டு திருப்பதி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரவாயில், பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி, நகரி, புத்தூர் டச் பண்ணி இப்போது திருப்பதி போகிறோங்க. இப்போது மதுரவாயில் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து திருத்தணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர்ஸ், திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸுங்க. கோயம்பேடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம பூந்தமல்லி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அப்புறம் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உட்காரலாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து டிரைவர்ஸ் வந்து உட்காந்துருக்கிறதுனால நம்மளால் உட்கார முடியல. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சமோசா சமோசா, சூப்பரான சமோசா. சமோசா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. பூந்தமல்லியிலேருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு நம்ம நார்மல் பஸ்ஸில் திருப்பதி போன அந்த ஒரு ஃபீல் தாங்க கிடைக்குது. ஏன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணவாள நகர், திருவள்ளூர், திருத்தணியிலேருந்து வர்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. டூர் போகிற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்குங்க.
45 மினிட்ஸில் இப்போ நம்ம திருப்பதி வந்திருக்கோம். ஜேர்னி வைஸ் உண்மையிலே சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன. நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதாங்க மணவாள நகர். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கிங்கில் வந்தீங்கன்னா இருக்கிறதா இந்த மணவாள நகர் பஸ் ஸ்டாப். மணவாள நகருக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு தாங்க. ட்ராவல் வைஸ் சூப்பராகவே போயிட்டுருக்கு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாப். இந்த திருவள்ளூர் டு திருத்தணி போகிறவங்களும் நிறைய பேர் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ திருவள்ளூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. சில்ட்ரன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நியூ ஒன்றுன்றதுனால சூப்பராகவே இருக்குது. வாங்க இன்னும் எவ்வளோ நேரத்தில் திருப்பதி வந்து ரீச் பண்ணுறோம். இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்டாப்பிங்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்கலாம். திருவள்ளூர் ஹைகோர்ட்லாமே தாண்டி இப்போது நம்ம திருப்பாச்சூர் முடிஞ்ச உடனே பைபாஸ் தாங்க ஏறி இருக்கோம். இதே பைபாஸில் உங்களுக்கு இப்போ ரைட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா கனகம்மாள் சத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த திருத்தணியிலேருந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த திருத்தணியிலேருந்து வேலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கிலோமீட்டர்ஸ். பஸ் இப்போ நிற்கிறது திருத்தணி பஸ் ஸ்டாப். திருத்தணிக்கு அடுத்ததாக இப்போது பிரேக் டைம் வந்துருச்சுங்க. டைம் 12 o'clock. வாங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். சூடான சமுசை செம்மையா இருங்க. உள்ள செம்ம சில்னஸாக இருந்தது. வெளியே இறங்கணும்னு சும்மா கொதிக்குது. இல்லைனாலே ஆந்திரா பயங்கரமாக கொதிக்கும். இந்த இடம் இன்னும் பயங்கரமாக கொதிக்குது. கூட சமுசமும் சேர்ந்து பயங்கரமாக கொதிக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பிரேக் டைமுக்கு வந்து இறங்கியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 o'clock. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணது. நடுவில் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில செம்ம டிராஃபிக்காக இருந்தது. ஏசி ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிரைவர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அதனால் நம்மளால் ஃப்ரண்ட்டில் உட்கார முடியல. இதுக்கு மேலே போட்டி ஆரம்பம். பிரேக்குக்கு அடுத்ததாக இப்போது செம்ம ஸ்பீடில் நல்ல ஹைவேஸில் நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க. லெஃப்ட்டு கட் பண்ண உடனே இப்போ வர்ற வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா நகரி மெயின் பிளேஸுங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு யூஎஸ்பியும் கொடுத்துருக்குறாங்க, சிபின்னும் கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் ஒரு 4 hours ஜேர்னிக்கு சார்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி
பைபாஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ராவல் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருத்தணியில் ஒரு டோல்கேட் வருங்க. திருத்தணிக்கு அடுத்ததாக இப்போது உங்களுக்கு நகரிக்கு தாண்டின உடனே ஒரு டோல்கேட் வந்திருக்குங்க. மொத்தமே 2 டோல்கேட் இந்த ரூட்டில் உங்களுக்கு இருக்குது. நகரிக்கு அடுத்ததாக புத்தூர் தாண்டின உடனே இப்போ பஸ்ஸு ரைட்டு கட் ஆகிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சானூர் பஸ் ஸ்டாப்புங்க. அலமேலுமங்கெல்லாம் போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த திருச்சானூர்லேயே கூட இறங்கிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக டிராஃபிக்கில் கீழே வருவோம். இந்த பிரிட்ஜு கட்டி இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜு மேலே வரேன். திருப்பதி கிளைமேட்டும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பிரிட்ஜு மேலே வரும்போதே உங்களுக்கு நந்தி சர்க்கிள் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வழியாக தான் இப்போ நம்ம போகணும். ரைட் ஹேண்ட் சைடு போனால் வர்றதாங்க ரேணிகுண்டா. ஓகே வியூவர்ஸ், 9:30க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30. ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரிட்ஜு மேலே இருந்தே நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே உங்களுக்கு பாதை இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது. நீங்களும் இந்த புது ஏசி பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்த வீடியோவில் இந்த திருப்பதியில் என்னென்ன வசதிகள் இப்போ எப்படி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் நீங்கள் எப்படி சர்வதர்ஷன் டிக்கெட் எடுக்கலாம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் எப்படி சர்வதர்ஷன் டிக்கெட் எடுக்கலாம், என்னென்ன பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து அலமேலுமங்கா எப்படி போகிறதுன்ற மாதிரி தெளிவான விவரங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.